ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கு எண்ணெயும் அதிகமா தேவைப்படாது. 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்கேங்க. இதை அங்கங்கே சென்டரில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கனுக்குள்ளே மசாலா பொருளெல்லாம் இறங்கி சிக்கன் பீசஸ் வந்து சாப்பிட்ற போதும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை கோட் பண்ணுறதுக்காக நம்ம மாவு பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அளவு சரியாக இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் வந்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இந்த கரம் மசாலாவுடைய ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். 2 டேபிள் ஸ்பூன் தயிர். நல்ல புளிப்பில்லாத கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிற போது மசாலா பொருள் வந்து பிரிஞ்சு போகாமல் நல்லா கோட் ஆகுங்க. அதுக்காக தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் எடுத்துருக்கங்க. அதை உள்ள சேர்த்துடலாம். பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்துச்சுன்னா பாதி லெமன் ஜூஸ் சேர்த்திங்கனாலே போதுங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ் உள்ள சேர்த்துட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நமக்கு தயிர் அப்புறம் லெமன் ஜூஸ்ல இருக்கிற அந்த ஈரப்பதமே போதுமானதா இருக்கும். இந்த மசாலா பொருள் எல்லாம் நல்லா திக்கா இருந்துச்சுன்னா தாங்க சிக்கன்ல நல்லா கோட் ஆகும். அதனால தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. பாருங்க, இப்ப மசாலா பொருளை எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இது கூட நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா பொருள் எல்லாம் சிக்கன்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்துடுங்க. மசாலாவை எடுத்து சிக்கன்ல நல்லா தடவிடுங்க. அப்பதான் நம்ம கட் பண்ணிருக்கிற கேப்குள்ள எல்லாம் மசாலா பொருள் எல்லாம் இறங்கும். அப்பதான் சிக்கனும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப சிக்கன் பீசஸை மசாலாவோட நல்லா கலந்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது 1/2 மணி நேரம் மசாலாவோட நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். பாருங்க, இப்ப சிக்கன் பீசஸ் 1/2 மணி நேரம் மசாலாவோட நல்லா ஊறிடுச்சுங்க. எந்த அளவுக்கு மசாலாவோட நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப அடுத்தது ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு அடிகனமான கடாய் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா நான்ஸ்டிக் தவா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அடி பிடிக்காம ரொம்பவே நல்லா வரும். நம்ம இந்த சிக்கன் ஃப்ரையை வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறத விட இது மாதிரி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ற போது நம்ம தந்தூரி சிக்கன் எல்லாம் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஸ்டவ் ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை உள்ள வச்சிடலாம். இந்த சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிற வரைக்குமே ஸ்டவ் வந்து சிம்ல தாங்க இருக்கும். அப்பதான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ஹைல வச்சிங்கன்னா மேல வந்து சீக்கிரமா கலர் மாறிடும். உள்ள வந்து சிக்கன் பீசஸ் சரி வர வெந்திருக்காது. அதனால ஃபுல்லா சிம்ல வச்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லயே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்ப 5 நிமிஷம் போல ஆகியிருக்கு. நம்ம சிக்கன் பீசஸும் ஒரு சைடு லைட்டா வெந்துடுச்சுங்க. இப்ப அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். ஸ்டவ் வந்து ஃபுல்லா சிம்ல வச்சு அப்பப்ப 2 சைடும் இது மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்பதான் சிக்கன் பீசஸ் வந்து உள்ளேயும் நல்லா சாஃப்டா வெந்து வரும். இது வேகிறதுக்கு நமக்கு கரெக்டா 15 இருந்து 20 நிமிஷம் போல ஆகுங்க. பெரிய லெக் பீசஸா இருந்துச்சுன்னா 20 நிமிஷம் போல ஆகும். சின்ன லெக் பீசஸா இருந்துச்சுன்னா 15 நிமிஷம் டக்குன்னு வெந்துரும். இது சிம்லயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, அவ்வளவுதான். இப்ப 15 நிமிஷம் போல ஆகியிருக்கு. நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து கலர் மாறிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இதை வெளியில எடுத்துடலாம். பாருங்க, அவ்வளவுதான். நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஃப்ரை ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. இது டேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரியே ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.